நமக்கு இயற்கையா இல்லைனாலும் செயற்கையா நம்ம கருத்தரிச்சு குழந்தை பெத்துக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்ப ஜோதிடத்தால உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும். இப்போ வாய்ப்பே இல்லைங்கிற அதே ஜோதிடம் ஆமா. தான் சொல்லுது. ஆனா அந்த வாய்ப்ப உருவாக்க முடியும். உருவாக்க முடியும். ம். இப்போ ஒரு சின்ன உதாரணம். எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு ஜோதிடர் தான். அவருடைய பெண்ணுக்கு 38 வயது. ஓ! ஜோதிடரோட பெண்ணுக்கு. பெண்ணுக்கு ஆ. 38 வயது, குழந்தை பிறக்கல. ம். அவர் என்னிடம் அந்த ஜாதகத்தை தர்றாரு. ம். என்னால இத வந்து சரி செய்ய முடியவில்லை அப்படின்னு. அந்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு தான் அது. ராகு ஜென்ம ராகுவை எதிர்பக்கமாக வருகிறார். அதாவது அவருடைய ஜென்ம ராகுவை இந்த கோச்சார கேது வருகிறார். கோச்சார ராகு இருக்கிற இடத்தில் அந்த ஜென்ம கேது சேர்றார். அப்போ ராகு கேது மாறி இருக்கும்பொழுது அந்த குழந்தை பிறக்கும்னு நான் சொல்றேன். போன மாதம் எனக்கு ஃபோன் கால். கருத்தரித்து விட்டார். இப்ப ஜோதிடருக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமா. காரணம் எப்போதுமே அந்த ராகுவை ஜென்மத்தில் ஜாதகத்தில் இருக்கிற ராகுவை இந்த கோச்சார கேது சுத்தி வரக்கூடிய கேது சேர்ந்தாலோ, கேதுவை ராகு சேர்ந்தாலோ வெகு நாள் தாமதமான ஒரு விஷயம் நடந்துடும். உங்க மனதில் உள்ள ஆசை பூர்த்தி ஆயிடும்.